கேலிஸ்தனி கம்பக்கோட நாள் போட்டி குதிச்சதுல கீழே விழுந்தது இல்லாம குதூகலமா குளிரோட ஆரம்பிச்சது. அஜி ஆவடி வரான்னு ஆகாயத்துக்கு தெரிஞ்சிருக்கு. 6 மணிக்கு அரக்கோணம் இறங்கி லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி ஆவடி வந்ததும் பேட்ட பயணத்துக்கு பேருந்து கிடைக்காம நேரம் பேசுற மாதிரி ஷேர் ஆட்டோ தான் கிடைச்சது. நீ குத்த காசு இதோட கதை மோகையானு வேற வண்டிக்கு மாறிட்டேன். உடன்பிறப்பு அருண் வந்தாப்ல நம்மள பார்சல் பண்ணி கூட்டு வந்துட்டாப்ல. பல நாளைக்கு பிறகு வந்தா மேடம் காட்டும் பாசம். ஆனா பல்லு பட்டு ஆயிடும் மோசம் புட்டு விஷம். இனி 3 நாளைக்கு நம்ம வீட்டு அம்மாவோட சமையல் தான். எவ்வளவு செமத்தா சாப்பிடுறல. ஆனா நம்ம மேடம் அப்படி இல்லங்க. ஏன்டா இது போறா படுத்துவீங்க தயிர் சாதத்தை கொடுத்து இவன் வேற கோபம் புரியாம க்ளோஸ் அப்ல வர. மொட்டை பையனா மொட்டை மாடியில காக்கா குளியல் போட்டுட்டு வெளியே கிளம்பியாச்சு. ஒண்ணு எங்க அண்ணா அருளுக்காக வந்தேன், இன்னொன்னு அருள் வாங்க வந்தேன். பிள்ளையார பார்த்து பிளெஸிங்ஸ வாங்கிட்டு குளத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா நம்ம பிரதர் வர லேட் ஆகுமா. அந்த இடத்துல போட்டோகிராபி ஸ்கில்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு தென் பூவை பார்த்ததும் பூக்கிய மாறிட்டேன். ஜோல்டர் அண்ட் கீழ் முதுகுக்காக ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். ஆனா இவன் திருந்த மாட்டான். நம்ம அருள் பை இந்தியன் போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு. சோ அவர் கூடயே போஸ்ட்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அங்காளிய பார்த்ததும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவ்வாரின்னு கேட்டா அங்காளி நம்மள ஊவாரின்னு கேட்டுட்டா. அஜிக்கு அசிங்கம் ஒண்ணு புதுசு இல்லையே. வேலை முடிச்சுட்டு லைட்டா ஸ்வெட்டிங் ஆகுதுன்னு செட்டிங்க போட்டாச்சு. பேட்டை முடிச்சதும் பேட்டையில இருக்க நம்ம கோட்டைக்கு வந்துட்டு ஒரு பாசத்துல மேடத்தை பிடிச்சா காது கிட்ட வந்து கையெடுடா காட்டு குழந்தை அசிங்கத்தை அக்கல்ல வச்சு அமுக்கினது இல்லாம நல்லா அமுக்கிட்டு. இப்ப புரியுதா நம்ம கியூட்னஸ் எங்க இருந்து வருதுன்னு. ஈவினிங் நம்ம கம்பீர் ஒர்க் அவுட் பண்ற ஜிம்முக்கு தான் வந்தோம். அந்த இடத்துல நான் சும்மா இருந்தாலும் நம்ம பிரதர் சும்மா இல்ல. என்னை விட 100 மடங்கு தரமா போசிங் பண்ணுவாப்ல. நம்மால் ஸ்டேஜ் ஏறனா அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் 3 idiots கொஞ்சம் போசிங் பண்ணிட்டு கிளம்பும் போது ஜிம் சூப்பர்னு சொன்னது குத்தமா போச்சு. இது என்ன சூப்பர், இதை விட ஸ்பெஷலிட்டி மேல இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தானுங்க. கொஞ்சம் களைப்பானதும் சீபம் ஃபேன் கிட்ட காத்து வாங்க வந்தா இந்த பக்கம் பிரதர், அந்த பக்கம் கருப்பு சாமி கால்ல பிளேட் வச்சு அடங்கல. என்னதான் தோல்வியை தோல்ல போட்டு சுத்தினாலும் முயற்சி பண்றதுல நான் முன்னோடி இருப்பேன். பாக்ஸ் ஜம்ப்ல என்ன ஆச்சுன்னு தனியா கண்டென்ட் போஸ்ட் பண்றேன். கான்ஷியஸா ஹாப்பியா இருக்கும்.